என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதோ ஃபோன் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. பேசின மாதிரியே தெரியலையே. யார் ஃபோன் பண்ணது? மீராவா? என்ன சொன்னா? வந்துட்டாலாமா? வண்டி எதுவும் மஞ்சளாக போச்சாமா? நான் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீரா இல்லை, மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணாரு. வா கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். எங்கே கிளம்ப சொல்கிறீங்க? எங்கே போகணும்? மாப்பிள்ளை என்ன சொன்னார்? மீரா எங்கேவா? ஓ, ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிட்டாலாமா? இது என்ன புது பழக்கமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வா. மாப்பிள்ளை தான் பேசினாரு, என்னன்னு கேட்டேன், ஒன்றும் சொல்லலை, வாங்கன்னு சொன்னாரு. வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ சும்மா 1008 கேள்வி கேட்காதடி, எனக்கே சும்மா ஒரு மாதிரியா வருது. வா நீ முதல்ல. என்ன ஏதுன்னு சொன்ன என்னங்க? என்கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரி இருக்குது. மீரா முதல்ல பேசினாலும் இல்லையா? நீங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னன்னே தெரில. இப்போ எங்கே கூப்பிடுங்கன்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ வாடி, நான் போகிற வழியில் சொல்கிறேன். வா. ரொம்ப புதுசு புதுசாக சொல்கிறீங்க. இங்கே என்னன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. இத்தனை வருஷத்தில் எங்கே போகிறேன்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு போவீங்க. இப்போ கிளம்புனா நான் என்னத்தை நினைப்பேன்? சரி வாங்க முதல்ல. எங்க இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? மாப்பிள்ள, தம்பி, அசோக்கு மாமா வந்துட்டீங்களா மாமா? என்னாச்சு? என்னாச்சு? இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? மீரா எங்க? ஆமா மாப்பிள்ள, ஃபோனில் பதட்டமா கிளம்பி வாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் பதட்டமா இருக்கீங்கன்னு அதோட நானும் எதுவும் கேட்டுக்கல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு. இப்போ என்னாச்சு? மீரா எங்க? மீராக்கு எதுவும் ஆயிடுச்சா? சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமாம், உங்கள் சட்டையெல்லாம் ஏன் ரத்தமாக இருக்குது? என்னாச்சு? மீராக்கு என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க முதல்ல. இப்படி சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தா என்ன? ஐயோ, நான் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியலையே. எங்க போய் யார்ட்டையாச்சும் கேட்டுட்டு வாங்க. ஆமா, என்ன தம்பி இதெல்லாம்? எதுக்கு உன் சட்டையில இப்ப ரத்தமா இருக்கு? மீராக்கு என்னாச்சு அதை சொல்லு. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நாங்க என்னத்த நினைக்கிறது? மாமா, நாங்கள் போயிட்டு வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்டா? என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? எப்படியாச்சு? நான் அதுக்கு தான் படித்து சொன்னேன், போவேனான்னு. நான் சொல்கிறத அவள் கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்டாளா? அம்மா இப்படி கிடந்து கதறுதே அப்படின்னு கொஞ்சம் கூட அவள் காதில் கூட வாங்காமல் தானே போனான். நான் அப்போவே படித்து சொன்னேனே. நான் சொல்கிறத யார் கேட்குறீங்க? அச்சோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஆமாங்க அத்தை, அவளுக்கு ஹெல்மெட் போடலையா, அதனால தலையில் நல்லா அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. நான் ஹெல்மெட் போட்டனால எனக்கு ரொம்ப பெருசாக அடிபடலை. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டியாந்து சேர்த்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியா வந்துருச்சு, அதான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ண முடியல. கடவுளே, இப்படியா நடக்கணும்? நான் அப்பவே சொன்னமே 2 பேரும். அவ காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிட்டாளே. விதி அவளை இப்படியா கூட்டிட்டு போயிருக்கு. என் புள்ள பொழைச்சு வந்துடணுமே. கடவுளே, எதுக்கு இப்படி சோதனையை கொடுக்குற? பிள்ளைய 2 இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா வாழலான்னு வாழ்க்கையை ஆரம்பிக்க போச்சுங்க, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. கடவுளே, நான் என்னத்த பண்ணுவேன்? ஸோ தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. வேணாண்டின்னு நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிட்டாலே. கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா? நான் சொல்கிறது எப்பவும் கேட்பா. இன்னைக்குன்னு பாரு, அடம் பிடிச்சி போகிறா. எப்பவும் இல்லாத ஃப்ரெண்டு திடீர்னு அவன் ஞாபகத்துக்கு வரணும். ஞாபகம் இல்லாமலே இருந்திருக்கலாமே. ஃபோன் நம்பரும் கிடைக்காம இருந்திருக்கலாம். எதுக்கு கிடைச்சிச்சுனே தெரியலையே. இப்படி போய் விழுகிறதுக்கா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலத்த. நான் நல்லா பார்த்து தான் வண்டி ஓட்டினேன். நான் ஸ்பீடாலாம் ஓட்ட மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. குறுக்க ஒருத்தன் குடிச்சுப்புட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது? என்னோட மீரா எனக்கு அடிபட்டிருந்தா கூட பரவாயில்லத்த, நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். நான் போனாலும் எனக்குன்னு யாரும் இல்லை அழுகிறதுக்கு. மீரா மட்டும்தான் இருக்கா. ஆனால் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுத்த. சரி, நீங்க முதல்ல அழுகாதீங்க. அழுகாம டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை மாமா, இன்னும் டாக்டர் வெளியில் வந்து எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து ஏதாச்சும் சொன்னாலாச்சும் கொஞ்சம் நல்லபடியாக சொன்னால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல. அவங்க வந்து சொல்லவும் இல்லையா, என்ன ஏதுன்னே தெரியாமல் நான் ஒரு ஆளாக வேறு இருந்தேன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. எங்க நம்ம பொண்ணுக்கு அங்கே இந்த நிலைமை வரணும்? அவள் யாருக்குமே துரோகமே நினைக்க மாட்டாங்களே. எங்க நானாச்சும் அப்பப்போ அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவேன். ஆனால் அவள் அது கூட சொல்ல மாட்டாளே. எங்க ஐயோ, என்ன பண்ணுறது? யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. அவளுக்கு போய் இப்படியாங்க? ஆமாங்கத்த, அதை கூட தான் நானும் நினச்சேன். அவள் யாருக்குமே வெறுப்பை காட்டவே மாட்டா, ரொம்ப கோவமாக கூட பேச மாட்டா. அவளுக்காக கடவுள் இப்படி கொடுக்கணும். அவள் நல்லா வந்துடுவாத்த, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அழுகாதீங்க.
என்னோட மீனா என்னை விட்டுலாம் போக மாட்டா. அவ தைரியமான பொண்ணு. நம்ம அழுகிறத பார்த்தா அவளுக்கு கோவம் வந்துடும். நம்ம அழுகக்கூடாது அத்தை. அவ கண்டிப்பா நாளைக்கே பாருங்க வந்து கல்யாண வெளியெல்லாம் போட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து கிடக்குறீங்க அப்படின்னு கேட்பா பாருங்களே. நீங்க வேணா பாருங்க, நான் சொன்ன மாதிரியே அவ கேட்பா. அப்படி கேட்டால் சந்தோஷம் தானே மாப்பிள்ள. அப்படி கேட்கணும் தானே நான் ஆசைப்படுறேன். அப்படி கேட்டாலே எனக்கு போதுமே. தங்கம் தங்கன்னு நான் தூக்கி வச்சுக்குவேனே. இல்லைங்கத்த, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாளை கழிச்சு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு பெற்று கொடுப்போம். அதை நீங்கள் மடியில் போட்டு கொஞ்சம் நீங்கள் தான் வளர்க்கணும். நீங்கள் சும்மா அழுதுகிட்டே இருக்காதீங்க. சரிப்பா, நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ அழுதுகிட்டே இருக்கியே. நீ அழுகாத, முதல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தான் உன் மனசுதான் ஆறுதலா இருக்குல்ல. மீராக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்கு உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு? மீராக்கு ஒன்றும் ஆகாது. அவ செஞ்ச நல்லது, அவ பண்ண புண்ணியம் எல்லாம் அவளை காப்பாத்தும். அவளுக்கு ஒன்றும் ஆக விடாது. ஆமாங்க, மாப்பிள்ளை சொல்கிறதும் கரெக்டு தான். என் பொண்ணு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கா. எத்தனையோ பேருக்கு தெரியாதவங்க கூட சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. அந்த புண்ணியம்லாம் சும்மா போயிருமா? சாமி சும்மா விட்டுருமா? அதெல்லாம் இல்லைங்க. மீரா வந்துடுவா கண்டிப்பாக. டாக்டர் வந்து பாருங்கள், இப்போ நல்லாயிட்டா இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன். எஸ்கியூஸ் மீ, இங்க பேஷண்ட் மீராவோட ஃபேமிலி நீங்க தானே? ஆமாம் டாக்டர், நாங்கள் தான் டாக்டர். என் பொண்ணு தான். என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? போய் பார்க்கவா டாக்டர்? அவள் பேசுகிறாளா? கண்ணு முழிச்சிட்டாளா? சொல்லுங்கள் டாக்டர், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அவளை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் பொண்ணை கண்ணில் காமிங்க ப்ளீஸ். ஆமா டாக்டர், ஒரே ஒரு தடவை உன் பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்துடும். எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்காளா? நாளைக்கே ரிசர்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல. பெருசா ஒன்றும் இல்லை இல்லை. அம்மா டாக்டர், என் மீராக்கு ஒன்றும் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அது போதும் டாக்டர். உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன் நான். எனக்கும் அப்படி சொல்லணும்னு தான் ஆசை, எல்லா பேஷண்ட்டுக்கும். ஆனா அப்படி சொல்ல முடியாதுல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க? என்னாச்சு டாக்டர்? மீரா நல்லா இருக்கல்ல? இல்லை 1 வாரம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணு நல்லானா போதும். இல்லைங்கம்மா, அவங்களுக்கு பின்னந்தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும். பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும். இப்போதைக்கு உறுதியாக எதையும் சொல்ல முடியாதுமா. அந்த கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இதை விட வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்சதை பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கடவுளோட இதுதாம்மா. இல்லை டாக்டர், நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னோட பொண்ணு எனக்கு வேணும். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆகாது, கடவுள் பார்த்துப்பாரு. இருந்தாலும் நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர். காசு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறது இல்லை, பிச்சை எடுத்து கொண்டாதாச்சும் என் பிள்ளைய நான் காப்பாற்றுறேன். ப்ளீஸ் டாக்டர், என்னோட மீரா அவளை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க டாக்டர். உங்களை நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உங்கள் நன்றி கடனாக இருப்பேன். உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது? எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டும் நல்லா குணமாகி வந்துட்டா அது எனக்கு சந்தோஷம்தான். எல்லாரும் இப்படி வரமாட்டாங்களே, என்ன பண்ணுறது? கடவுள் எல்லாருக்கும் விதின்னு ஒன்று எழுதியிருப்பார்ல, அது கண்டிப்பாக நடந்தே தான் ஆகும். மீராக்கு என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியலம்மா. நான் என்ன பெஸ்ட்டு கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கடவுளோட இதுதான். நீங்கள் கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா கிரிட்டிக்கலாக இருந்தவங்களும் நல்லா இருந்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். டாக்டர், என் பொண்ணை போய் ஒரு தடவை பார்த்துடட்டுமா? இல்லைங்க, ஐசியூவில் யாரும் அலவுடு கிடையாது. அதோட அவங்க இப்போ பார்க்குற கண்டிஷன்லேயும் இல்லை. நாளைக்கு தான் எங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியும். அதனால இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் அழுகாமல் போய் அங்கிட்ட உட்காருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறோம் டாக்டர். மெதுவாக நாங்கள் தனித்தனியாக போய்க்கிறோம். மொத்தமெல்லாம் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் டாக்டர். இல்லைங்க, ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டை பார்க்கக்கூடாது. வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ராப்ளம். நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படித்தவர் தானே, நீங்கள் தானே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீங்களும் சேர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களை பார்க்க விடுறேன். சரியா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? என் பொண்ணு நல்லா வந்துருவா இல்லைங்க? தலையில வேற அடிபட்டிருக்கான். ஸோ நான் பாட்டுக்கு ஹெல்மெட் அவள்கிட்ட கொடுத்துட்டு நான் ஹெல்மெட் போடாமல் வந்திருந்தேன். எனக்காச்சும் அடிபட்டு நானாச்சும் போய் சேர்ந்துருப்பேன். என்னோட மீரா தலையில் அடிபட்டு இப்போ பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்களே. எப்படி இருக்கான்னு கூட தெரியலையே. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னே தெரியல. நல்லவங்கள தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு. இல்லைங்க மீராக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு அந்த நம்பிக்கை நல்லாவே இருக்கு. நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடட்டுமா? என்னமோ அந்த கடவுள் அவ தலையில என்ன எழுதி வச்சிருக்காரோ தெரியலையே.
எம்பிட்டோ கேடு பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. யார் நல்லா இருக்காங்களோ அவங்கள தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரா கடவுள்? டாக்டர் தான் சொன்னார்ல நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னு. கடவுளே, உன்னை தான் நம்பியிருக்கேன். நீ என்னோட மீராவை காப்பாற்றிடுவேன்னு தெரியும். உன்னை பார்க்க வார வாரம் என்னோட மீரா வந்துடுவல்ல, நீ அவளை காப்பாற்றாம விட்டுருவியா? நீ காப்பாற்றிடுவ. இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்குது. நாளைக்கு வரைக்கும் டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. நீ நல்லதாக தான் பண்ணுவ. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ தான் கடவுளே உன்னோட பிள்ளைய காப்பாற்றணும். அவள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருப்பா. என்னோட மீரா எனக்கு வேணும். அவள் என் கூடயே இருக்கணும். அவள் கூட சந்தோஷமாக வாழணும். அவள் கூட வயசாகிற வரைக்கும் நல்ல சந்தோஷமாக சண்டை போடாமல் அன்பாக ஆதரவாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவள் தான் எனக்கு வேணும். அவளை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத கடவுளே. நான் வேறு எதுவுமே நான் கேட்கல. என்னோட மீரா மட்டும் எனக்கு திருப்பி கொடு போதும். வேறு எதுவுமே நீ பண்ண வேணாம். நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். என்னோட மீரா மட்டும் எனக்கு போதும். அவள் இருந்தாலே போதும். காசு பணம் வீடு எதுவுமே வேணாம். அவள் மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும். எனக்கு எல்லாமே நல்லா நடந்துடும். எங்கே நம்ம ஆளையே காணோம்? இன்னும் கிளாஸ் முடியலையோ? வரட்டும். எங்கே கூப்பிட்டாலும் இப்போ வரவே மாட்டேங்கிறா. ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கு. எப்போ கூப்பிட்டாலும் வேலை இருக்கு, படிக்கிறேன், பாட்டி வந்திருக்காங்க, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிடுறா. ஹே ராகுல், என்ன புதுசா காலேஜுக்குலாம் வந்திருக்கேன்? யாரை பார்க்க வந்த? இல்லை, இந்த காலேஜில் என்னோட பாட்டி படிக்கிறாங்க, அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீயும் இந்த காலேஜில் தான் படிக்கிறியா? சரி, நீ இருக்க தெரியாதுமா, இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். என்ன ராகுல், நக்கல் பண்றியா? பின்ன என்னடி, இந்த காலேஜுக்கு உன்னை பார்க்க தானே வருவாங்க. நீ தான் எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற. படிக்கணும், வெளியில் போகணும், அன்னைக்கு வேலை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும், பாட்டி வந்திருக்காங்க, பூட்டி வந்திருக்காங்கன்னு 1008 காரணம் சொல்கிற. அதே நானே வந்துட்டேன். ஆமாப்பா, என்னோட பாட்டி பத்தி உங்களுக்கு தெரியாது. கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க. இன்னும் நம்ம விஷயம் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச அவ்வளவுதான், தாம் தக்க தைய தக்கான்னு குதிப்பாங்க. ஏண்டி, இப்போதே உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. மறுபடியும் புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அதுக்கு என்ன ராகுல் பண்றது? லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா இருக்கு? ஆமா, ஆள் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அழகா இருக்கீங்களே. என்ன ஸ்ரீதா, நல்லா இருக்கனா? இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால வச்சுக்கனே. சூப்பரா இருக்கா? அப்ப போய் உங்கள்ட்ட காமிச்சிட்டு வந்துட வேண்டியதான். ஓ, அப்ப என்னைய பார்க்க வரல, வேற யாருக்கிட்டே இந்த கெட்டப் நல்லா இருக்கான்னு காமிக்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே மிஸ்டர் ராகுல்? அடியே, ஏண்டி திடீர்னு இப்படி வில்லன் ரேஞ்சுக்கு பேசுற? சும்மா விளையாட்டுக்கு வச்சு பார்த்தேன். நல்லா இருக்கா அப்படின்னு உன்ட்ட கேட்டுட்டு போலான்னு தாண்டி வந்தேன். எனக்கு வேற யார்டி இருக்கா? நீ வேற சும்மா அந்த அளவுக்குலாம் நான் ஒருத்தில்லடி. இப்படி ஒருத்தர்லையும் சொல்றவங்க தான் 4-5 வச்சுக்கிட்டு திட்டுவாங்க. அடியே, அந்த அளவுக்குலாம் சத்தியமா நான் ஒருத்தில்லடி. அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நீ போகவே போகாத. நீ ஒரு ஆள் தாண்டி எனக்கு எப்பவுமே. நம்பிட்டேன், இருந்தா சந்தோஷம்தான். என்னடி இருந்தா சந்தோஷம்னு இப்படி சொல்ற? சத்தியமா நீ மட்டும் தாண்டி எனக்கு. நீ தாண்டி என்னோட செல்லம் உலகம் எல்லாமே. உனக்காக தான் நான் அழகா வாரிக்கிட்டு வரேன். நீ என்னடானா நான் வேற யாரையும் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ற. உன்னை பார்க்க தானே வருவேன். சரி வா, வெளியில போலாம். நீ 1008 காரணம் சொல்லுவேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அதான் நேர்லயே வந்துட்டேன். போலாமா? சச்சோ, பாட்டி எதுக்கு லேட்டு, ஏன் லேட்டுன்னு 1008 கேள்வி கேட்பாங்களே. பாட்டியெல்லாம் உன் கைக்குள்ள வச்சுக்கணும். நீ என்னடானா பயந்துக்கிட்டே இருக்க. என்னப்பா பண்றது, எல்லாம் அப்படித்தான். எல்லா விஷயத்துக்கும் கேஷுவலா இருக்க முடியாதுல்ல. லவ் பண்றேன் போய் அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? மண்டையில ஒரு தட்டு தட்டுவாங்க. சரி, கிளாஸ் வச்சாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு உனக்கு என்ன பொய்யா சொல்ல தெரியாது? என்னமோ பொய் சொல்லாத மாதிரி. வா போலாம். என்ன ராகுல், எனக்கு பொய் சொல்லி நல்ல பழக்கம் சொல்ல வரீங்களா? இல்லடி, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கட்டு அடிச்சுட்டு போயிருப்ப, பொய் சொல்லியிருப்ப. அப்படிலாம் சொல்லியிருக்கீல்ல, அதை தாண்டி சொன்னேன். நீ என்னடானா என்கிட்ட மல்லுக்கே வர. பின்ன நீங்க மட்டும் அச்சந்த வீட்டுக்கு எதிர்த்த வீடு மாதிரியும், நாங்க என்னமோ பொய்யிலே பிறந்து வளர்ந்த ஊமாரியும் சொன்னா? அம்மா தாயே, உங்க பாட்டி கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடி. நானே வந்து அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிறேன். போதுமா தாயி? என்னோட பாட்டியை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லையா? பாட்டியை காமிச்சா தானே தெரியும் டெரர் பீஸா இல்லை டெரர் பீஸ் மாதிரி நடிக்கிறாங்கல்லன்னு. ஒரு நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. எதுக்கு நான் மாட்டுறதுக்க? எங்க அப்பாவே பாட்டியை பார்த்தா பயப்படுவாங்க. இதுல நான் போய் போவீங்களாங்கிட்டு என்ன வெளியில தானே போகணும். வாங்க. என்ன அதுக்குள்ள பொய் சொல்றதுக்கு காரணம் ரெடி பண்ணிட்டியா? வேகமா வரேன்னு சொல்லிட்டேன்.
அதான் காரணம் சொல்றதுக்கு நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, வாங்க போலாம். அடி பாவி, இவகிட்ட ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். மாட்டிக்கிட்டீங்கன்னா பாட்டிட்ட நான் வந்து பேசணும்னு. விட்டா நம்மளை கோர்த்து விட்டுருவா போலயே. இவ சொல்றத பார்த்தா பாட்டி டெரர் தான் போல. நம்மளை மாட்டி விட்டுருவா போல. நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் இவகிட்ட. ஆமா, அதுதான் நல்லது. கொஞ்சம் வாயை விட்டோம்னாலும் இவ அதுதான் சாக்குன்னு அதை அப்படியே பிடிச்சிக்கின்றா. இந்த பொண்ணுங்களை மட்டும் நம்பவே கூடாது. நம்ம உஷாரா இருந்தாதே நமக்கு நல்லது. கல்யாணம் ஆயிட்டாலும் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு பார்த்து பேசுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அடி பெண்டை கழட்டிடுவாங்க. அடி வாங்குறதுக்குலாம் நம்ம கிட்ட தெம்பு இல்லம்மா. என்னப்பா யோசிச்சுட்டே இருக்கீங்க, போலாமா வேணாமா? புலம்பலாம் இல்ல, பாட்டிட்ட மாட்டினா என்ன காரணம் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ராகுல், நான் சும்மா சொன்னேன், அப்பெல்லாம் மாட்டி விட மாட்டேன், வாங்க. நல்ல வேலை, சும்மான்னு இப்ப வாச்சு சொன்னியேடி. இப்ப தாண்டி உசுரே வருது.